கறி குழம்புக்கே டஃப் கொடுக்குற ஒரு காலிஃபிளவர் குழம்பு பார்க்கலாமா? ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூடான தண்ணியில ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள், கட் பண்ணி வச்சிருந்த காலிஃபிளவர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் விட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காலிஃபிளவர், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 இன்ச் சைஸ் பட்டை 4 துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம், 250 கிராம் இஞ்சி, 12 பல் பூண்டு, 2 தக்காளி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து 10 நிமிஷம் வதக்கி தனியா எடுத்து வச்சு ஆற விட்டு மிக்சில நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதுல 1/2 முடி தேங்காய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி ஆற விட்டு இதையும் மிக்சில நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயம் போட்டு வதங்கின உடனேயே நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் குழம்பு தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி வச்சிருந்த காலிஃபிளவரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து ஹை ஃபிளேம்ல 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ அரைச்சு வச்சிருந்த தேங்காய் விழுத ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான காலிஃபிளவர் கிரேவி ரெடி.